பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஆச்சு? என்ன என்னமோ மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வாயை திறக்கலன்றதுக்காக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காத. தைரியமாக தெளிவாக முடிவு எடுக்கிறவ நீ. இப்போ ஏன் குழம்பு தேய்க்கிறவ? என்னன்னு சொல்லுமா? ஜாதகத்தில் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் உண்டு அவனுக்கு ஏதாவது சொன்னானுங்களா? அவங்க எதுவும் சொல்லலை. ஆனா அது உண்மைதானே? அதுக்கு என்ன செய்ய போறவ? அதெல்லாம் நடக்கிறப்ப தானா நடக்கும். எப்போவோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப இருந்து அழ ஆரம்பிச்சா என்னடா பிரச்சனை? அண்ணனுக்கு உன் மேல கோபம்தான். ஆனா அதுக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்காத. நீ யாரு? மீனாட்சி. நம்ம வீட்டுக்கு நீ தான் சாமி. சாதகம் பாதமெல்லாம் சாமி ஒன்றும் பண்ணாது. இன்னுமாடா அதை யோசிச்சு பயந்துட்டு இருக்க? ஜாதகத்தில் 2 கட்டம் சரியில்லைண்டா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு எவன் சொன்னான்? ஒரே ஒரு சந்தோஷம்தான். அந்த பேய் ஜாதகமும் ஓன் ஜாதகமும் பொருந்தான் போனது தான். அவனுக்கும் உனக்கும் பொருத்தங்களன்னு சொல்கிறதுக்கு ஜாதகத்துக்கு அவங்க கூட 10 நிமிஷம் பேசினாலே போதும். அவன் பேசுகிறதெல்லாம் பொய், அம்முட்டும் பிராடு. எப்படியோ மீனாட்சி, அந்த பயிரை நீ வேணான்னு முடிவு பண்ணது நல்லது தான். அந்த பயலுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அப்போ கூட பாதிக்கப்பட போகிறது யாரு? நீ தானே. அவனுக்கு என்ன போய் சேர்ந்துருவேன். காலம் பூரா நீ தான் அழுதுட்டு இருக்கணும். அதனால் நீ எடுத்த முடிவு சரிதான். ஜோசியார் ஒன்றும் உனக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்லையே. உனக்கு பொருந்துற மாதிரி இன்னொரு ஜாதகத்தை பார்க்கணும்னு தானே சொன்னார். இங்கே பாரு, அண்ணன் உனக்கு பொருந்துற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய உலகத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். அந்த பையன் உனக்கு வேண்டாம்மா. பொண்ணு பார்க்க வந்துட்டு போனதுலேருந்தே தடம் மேலே தடையாக வந்துட்டே இருக்கு. உன்னை மாதிரி ஒரு மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு கல்யாணமாகி போகக்கூடாதுன்றது சாமியாக பார்த்து எடுத்த முடியுமா? அதனால தான் கரெக்டான நேரத்தில் ஜாதகத்தில் சோசியல் மூலியமாக கோடு போட்டு காமிச்சிருச்சு. உன் அன்புக்கு நேர்மைக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிற்க முடியாது. சந்தோஷமா இருடா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். அதே மாதிரி இது நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு நினச்சிக்க. ஜாதகத்தை யோசிச்சுட்டு நீ தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலை நிமித்து நில்லு. மனசுக்குள்ள உன்னை பற்றி தாழ்வா யோசிக்கிறத நிறுத்து. உலகம் பூரா தெரிஞ்சாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதுமா. அந்த பையில அவங்க அப்பனை அம்பையிலே ரூம் போட்டு தங்கியிருக்காங்களாமே. முன்னாடியே வந்து எதாவது பிரச்சனை ஒன்றா அன்னைக்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. போன 3 மாதம் வாழ்க்கையில் வரவே இல்லைன்னு நினச்சிக்க. சந்தோஷமா இரு, பார்த்துக்கலாம். என்னம்மா இப்போ எதுக்குப்பா அழுகுற? தேங்க்ஸ்ண்ணே. அன்னைக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லாமா? நீ நானும் ஒரே ரத்தம்டா. தான் ஆடாட்டியும் தான் தசையாடும்ல. வெளியில தான் அண்ணன் பிறப்பானவன். மனசு பூரா ஒரு அனுப்புத்தாண்டா. நீ வேணும்னு கேட்டா நீ உசுரை கூட கொடுப்பேன். ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியா இருக்கு.